ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. கண்ணெதிரே தோன்றினாள். நீங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி. நீங்க குடிங்க. எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாமா? ஆன்ட்டி, நியாயமா உங்களுக்கு இந்த உபசரிப்பெல்லாம் நான் பண்ணணும். ஏன் சார்பா கமலாமா பண்றாங்க, வாங்கிக்கோங்க. வேணாண்டி. குடிங்கம்மா. என்னங்க குடிங்க. கடைசியில அந்த ஜூஸ் சீதா கையில போயிடுச்சு. ஏ சீதா, அத குடிச்சு மண்டைய போட்டுறாதடி. அப்புறம் எனக்கும் அருணுக்கும் சோறு போடுறதுக்கு ஆள் இல்லடி. சீதா, சக்தி, இந்தாம்மா ஜூஸ், நீ குடி. அம்மா, எனக்கு வேண்டாம்மா, நீங்க குடிங்க. என் கையால குடுக்கறத நீ வாங்கி குடிக்கிறப்போ என் மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். இந்தாம்மா. நீ காலையில இருந்து வேலை பார்த்து களைப்பா இருப்ப. இந்த ஜூஸை குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும். இந்தா குடிமா. இதான் சக்தி தாய்ப்பாசங்கிறது. ஒரு சாதாரண ஜூஸ் தான், ஆனா அத கூட தான் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு தோணுது பாத்தியா? அதான் தாய் மனசு. குடிமா. சக்தி, அந்த ஜூஸ் இப்ப உன்கிட்ட வந்துருச்சா? பரவாயில்ல பரவாயில்ல, அத நீ குடிச்சு செத்தாலும் எனக்கு பரவாயில்லதான். கமலா கதிய உன் கதையை முடிச்சதுக்கு அப்புறம் நான் முடிச்சுக்கிறேன். குடிமா. அப்படி என்ன வேலை செஞ்சு களைச்சிட்டேன்னு நீ ஜூஸ் குடிக்க போற? நீ என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த கெஸ்டா? இந்த வீட்டோட வேலைக்காரி. அந்த நினைப்பு உன் மனசுல கொஞ்சமாவது இருக்கா? கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு நீ மட்டும் தெனாவட்டா ஜூஸ் குடிக்க போற? இல்லங்கம்மா, அது வந்து அம்மா. ஏய், என்ன வந்து நொந்துன்னுட்டு இருக்க? நான் உனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யாம டிமிக்கி கொடுத்துட்டு உனக்கு ஜூஸ் கேக்குதோ? அம்மா, இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு சக்தியை கவத்திட்டாதீங்க. சீதா ஆண்டிக்கு கொடுத்த ஜூஸ் தான் அது அவங்க சக்தி அக்காக்கு கொடுத்தாங்க. ஃபங்க்ஷனுக்கு இத்தனை பேர் வந்திருக்கும் போது அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து கவனிக்காம இவ அம்மாக்காரி ஜூஸ் கொடுத்தா அதை வாங்கி இவ குடிச்சிருவாளா? அதுல என்னமா தப்பு இருக்கு? ஏய், என்ன நீ அவளுக்கு போய் வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க? அப்படியே ஒட்டிச்சானா எப்படி இருக்கும் தெரியுமா? அம்மா, என்னம்மா? ஏய், போ உள்ள போன்னு சொல்றேன்ல. சிவாவோட பிறந்த நாள பெரிய அளவுல கொண்டாடணும்னு இந்த பொறுப்பை எல்லாம் ருத்ரா அனிதா கிட்ட கொடுத்த நாள்ல இருந்து சரியா சாப்பிடாம தூங்காம வேலை பார்த்துட்டு இருக்கா. அது தெரியும்ல உனக்கு? அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு ஒரு வேலைக்காரி பொறுப்பா கேக்குறத விட்டுட்டு அம்மா கொடுத்தா ஆத்தா கொடுத்தான்னு பகுமானமா ஜூஸ் குடிக்க போற? இவங்களையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இங்க இருக்க வேண்டான்னு நான் உன்னை இப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ருத்ராமாக்காகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு.
என்னடி பாத்துக்கிட்டே நிக்கிற? போ போய் கிச்சன்ல வேலை இருந்தா பாரு போ. சீக்கிரமா போ. வாமா சக்தி. என்ன உனக்கு வேற தனியா சொல்லணுமா? இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் சிவா ரூம்ல வை போ. சரிங்கம்மா. அந்த வேலைக்காரிக்கு கொழுப்பு கூடி கெட்டி ஆயிடுச்சு அத்தை. அத கரைக்கிற வேலைய நான் பாத்துக்கிறேன். நீ சிவா மேல மட்டும் கவனம் செலுத்து. இப்பவே சிவா அவ்வளவு இம்ப்ரெஸ் ஆயிட்டா அத்தை. தெரியும் தெரியும், நானும் கவனிச்சுட்டு தானே இருக்கேன். அனிதா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப. இந்த ஜூஸ நீ முதல்ல குடி. ஐயோ கடவுளே, அனிதா அந்த ஜூஸ குடிச்சிடாத. நீ இந்த வீட்டோட நிரந்தர வாரிசா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த ரகசியம் தெரிஞ்ச அந்த கமலாவுக்கு அதுல விஷம் கலந்துருக்கேன். அத நீ குடிச்சு செத்துறாதம்மா. ஐயோ கடவுளே, என் பொண்ணை காப்பாத்து. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் மேல வந்து இடிப்ப? இந்த அடியெல்லாம் பத்தாது அனிதா, இன்னும் 2 அடி போடு. வந்து இப்படி இடிக்கிறதுக்கு என்ன துணிச்சல் இருக்கணும்? நான் வேணும்னு வந்து இடிக்கலம்மா. எதேச்சையா இந்த பக்கம் வந்துட்டு இருந்தப்போ கால் தடுக்கிடுச்சு. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால மைல்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஹே, அதே இப்படி கரெக்டா நான் நிக்கிற இடத்துல கால் தடிக்க வந்து விழுவ. அப்படியே உனக்கு குத்துறேன்னு வச்சுக்கோ. ஏற்கனவே உன் பொண்ணு மேல தாங்க முடியாத கடுப்புல இருக்கேன். நீ உன்னை கடுப்பேத்துற மாதிரி ஏன் மேல வந்து இடிக்கிறியா? கொன்றுவ ராஸ்கல். வாங்க அத்தை போலாம். அனிதா, நீ என்ன கையில அடி, செருப்பால் அடி, இல்ல தூக்கி போட்டு மிதி. அதுக்கெல்லாம் இந்த அப்பா கவலைப்பட மாட்டேன். இப்ப நான் உன் உயிரை காப்பாத்திட்டேன். எனக்கு அது போதும், அது போதும். சக்தி கிஃப்ட். சக்தி நமக்கு அப்படி என்னதான் பிரசன்ட் பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். Wishing you
you safety, happiness, and wealth. This day has been blessed by your birth. Happy birthday, Shiva sir. தேங்க்யூ சக்தி. எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான கிஃப்ட்டை தான் கொடுத்துருக்க. உன்னை பாராட்டியே ஆகணும் சக்தி. சிவா எதுக்கு அந்த வேலைக்காரி தங்கியிருக்க ரூமுக்கு போறான்? கையில வேற போட்டோ எடுத்துட்டு போறான். ஏதோ தப்பா இருக்கே, என்னன்னு பாத்துருவோம். சக்தி, சார் நீங்களா? ஆமா நான் தான். என் விரல்ல இருக்கிற ரிங்க பாத்தியா? இது ஒரு டைமண்ட் ரிங். இதை யார் பிரசன்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? தெரியும் சார், அனிதாமா. அவங்க உங்களுக்கு போட்டு விடுறப்ப நான் பார்த்தேன். பார்த்தது சரி, இதோட விலை என்னன்னு தெரியுமா? தெரியாது சார். சொல்றேன், தெரிஞ்சுக்க. 2 lakhs. 2 லட்சம். இவ கொடுத்த கிஃப்ட ஆஹா ஓகோன்னு பாராட்ட வந்திருப்பான்னு நினைச்சா, அனிதா கொடுத்த கிஃப்ட பத்தி இவ்ளோ பெருமையா வந்து சொல்லிட்டு இருக்கானே. இவ கொடுத்த கிஃப்ட் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதான் குத்தி காட்டுறான். நல்லது, இதுதான் சிவா நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தது. நல்லா அவளை பிடிச்சி 4 வாங்கு. என் அப்பா அம்மா எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. அதோட விலை என்னன்னு தெரியுமா? 50,000. 50,000. இன்னும் எனக்கு வந்திருக்கிற கிஃப்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு பார்த்தா அதுல இருக்கிற திங்ஸ் எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கும். ஆனா நீ எனக்கு எப்படிப்பட்ட கிஃப்டை கொடுத்துருக்க தெரியுமா? மன்னிச்சிருங்க சார், என்னால உங்களுக்கு கொடுக்க முடிஞ்ச பரிசு அவ்வளவுதான். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க சார். எப்படி நான் தப்பா எடுத்துக்க முடியும்? நீ எனக்கு எவ்வளவு உயர்வான கிஃப்ட் கொடுத்துருக்க தெரியுமா? என்ன இது இப்படி ட்விஸ்ட் வச்சுட்டா? என்ன பாக்குற? வைரம் மோதிரம், காஸ்ட்லி வாட்ச், இதெல்லாம் பத்தி பேசினவன் இப்ப நாம கொடுத்த கிஃப்ட ரொம்ப உயர்வான கிஃப்ட்னு சொல்றானேன்னா, அதெல்லாம் பணம் இருந்தா யார் வேணாலும் வாங்கலாம். அந்த பொருள் எல்லாம் எனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக செஞ்ச பொருள் கிடையாது. அதை ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தாங்க. இவங்க அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து எனக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஆனா இந்த ஓவியம் எனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவே தயார் பண்ணது. அதனாலதான் இத உயர்வான பரிசுன்னு சொன்னேன். ரொம்ப நன்றி சார். இது இந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சார். ஆமா, இந்த ஓவியத்தை எங்க வரைஞ்சு வாங்கிட்டு வந்த சக்தி? நானே தான் இதை வரைஞ்சேன். என்ன சக்தி சொல்ற? நீயே வரைஞ்சியா? ஆமா சார். வாவ், சூப்பர் சக்தி. இவ்ளோ ஜீவனோட உனக்கு ஓவியம் வரைய தெரியுமா? இது எங்க கத்துக்கிட்ட? சின்ன வயசுல இருந்தே நான் ஏதாச்சும் வரைஞ்சுக்கிட்டே இருப்பேன் சார். அந்த பழக்கம் தான். மத்தபடி நான் முறையெல்லாம் கத்துக்கல. சிலருக்கு ஆர்ட் ஃபார்ம் இயற்கையாவே அமையும்னு சொல்லுவாங்க. உனக்கு அப்படி அமைஞ்சிருச்சு. ஒரு ஓவியத்தை வரைஞ்சு கொடுத்து இவனை இம்ப்ரெஸ் பண்ணிட்டல. நீ என்ன கதிக்கு ஆளாக போறேன்னு மட்டும் பாரு. உனக்கு வசமா இருக்குடி. இது வரைக்கும் என் பிறந்த நாளைக்கு எவ்வளோ பேர் எத்தனையோ gift கொடுத்துருக்காங்க. இப்போ அதெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ கொடுத்துருக்கிற இந்த ப்ரெசன்ட் எப்பவும் என்கிட்டயே தான் இருக்கும். இந்த ஓவியத்துல என் முகம் இருந்தாலும் இதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஓ முகம்தான் தெரியும். தேங்க்ஸ் சக்தி. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சார்? இதுக்கு தான். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஐயா, ஐயா, எப்படிங்க ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்ப நீ நல்லா இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நல்லா இருக்கிறதா ஃபீல் பண்றேம்மா. என்னங்க ஐயா சொல்றீங்க? நான் எப்பவும் போல நல்லா தான் இருக்கேன். உனக்கு தலையில அடிப்படல, உயிருக்கு போராடுற நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகல. ஐயா, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நீங்க தான் அந்த டைம்ல ஃபாரின் போயிருந்தீங்களே. போன வேலை 10 நாள்ல முடிஞ்சதுமா, உடனே திரும்பி வந்துட்டேன். சரிங்க ஐயா, எனக்கு அடிப்பட்ட விஷயத்த உங்களுக்கு யார் சொன்னா? என் ஆஸ்துமா சம்பந்தமா டாக்டரை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தம்மா. அப்போ உங்க முதலாளி அம்மா உனக்கு அடிப்பட்ட விஷயமா டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்பதாம்மா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உடனே பதறி போய் ஓடி வந்து உன்னை வார்டுல பார்த்தப்ப நீ தலையில கட்டோட படுத்திருந்தம்மா. நான் உன்னை அந்த கோலத்துல பார்த்துட்டு எப்படி துடிச்சு போறேன் தெரியுமா? சக்தி, என்னாச்சுமா? எப்படி அடிபட்டுச்சு? என்ன சக்தி, ஏன் அமைதியா இருக்க? சொல்றேங்க ஐயா. அனிதா அம்மாவுக்கு கார் டிரைவரா அஸ்வின்னு ஒருத்தன் வீட்டுக்கு வந்தான்.
இதாங்க ஐயா நடந்துச்சு. என்ன சக்தி, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஆமாங்க ஐயா. அந்த பொறுக்கி ராஸ்கல் மட்டும் என் கையில கிடைச்சான்னா அவனை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன். அனிதாவை தப்பா வீடியோ எடுத்திருக்கான அவன். அதுவும் இல்லாம அவனோட ஆளுங்களை வச்சு உன்னை உயிர் போற அளவுக்கு அடிச்சு போட்டிருக்கான். சொல்லுமா, அந்த ராஸ்கல் எங்க இருக்கான்னு சொல்லு. இப்ப சொல்லு. இப்பவே அவனை தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்றேன்னு பாரு. ராஸ்கல் வேண்டாம், அதுக்கெல்லாம் இப்ப அவசியமே இல்ல. சிவா சார் அவனை புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாரு. அவனை போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்களாம். இப்போ அனிதா சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாம் அவங்கிட்ட இருந்து வாங்கியாச்சு இல்ல? அதெல்லாம் அனிதாமாவே அவங்க கையால அழிச்சிட்டாங்க. அந்த செல்போனையும் போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவன் அவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள வந்து எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிருக்கான். இந்த மாதிரி ஆளுங்க அதிகமாயிட்டே வரானுங்க. எவ்வளவு பெரிய ஆளுங்களையும் நாசம் பண்ணிட்டு போயிடுறானுங்க. என் பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்கு உன் உயிரையே பணைய வைக்க பார்த்திருக்கிய சக்தி. என் கண்ணுக்கு நீ தெய்வமா தெரியற. ஐயோ, என்னாச்சுங்கய்யா? இல்ல, உன் முதலாளி அம்மா மேல நீ வச்சிருக்கிற விசுவாசத்துக்காக நீ இவ்வளவு சிரமத்தை ஏத்துக்கிறியம்மா. இதெல்லாம் உனக்கு கஷ்டமா தெரியலையா? ருத்ராமா மாதிரியும் உங்களை மாதிரி நல்லவங்களுக்காகவும் நான் எவ்வளவு பெரிய சிரமத்தை வேணாலும் சந்திப்பேன். அது எனக்கு கஷ்டமாவே தெரியாது. இல்லம்மா, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வார்த்தையே வரல. உன்ன மாதிரி ஒரு மகன் எனக்கு இருந்திருந்தா இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான அப்பாவா நான் இருந்திருப்பேன். எனக்கு கூட உங்களை மாதிரி அப்பா இருந்திருந்தா இந்த உலகத்திலேயே சந்தோஷமான மகளா நான் தான் இருந்திருப்பேன். சரிங்கய்யா, எனக்கு டைம் ஆச்சு. ருத்ராமா தேடுவாங்க, நான் கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்கய்யா. போனாங்க? அம்மா, 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 இங்க பாருமா. அம்மா, அம்மா, அம்மா. என்னாச்சுமா? அம்மா, உட்காரு. பாத்து நல்லம்மா. அம்மா, அம்மா, பாத்துமா. அம்மா, அம்மா, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? உனக்கு ஒண்ணும் இல்லைல்லம்மா? இங்க பாருமா. அம்மா,
இந்தா தண்ணி குடி. பார்த்து மெல்லமா. போதுமாம்மா? அம்மா என்னாச்சு? இப்ப பரவாயில்லையம்மா? அம்மா இப்ப பரவாயில்லையா? அம்மா அம்மா ஹாஸ்பிட்டல் போலாமா? நீ ஏமா இந்த வேலையெல்லாம் செய்யற? நான் தான் உன்னை ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அம்மா இப்ப பரவாயில்லையா? என்னாச்சுமா? அம்மா இப்ப பரவாயில்லையாம்மா? நீ ரெஸ்ட் எடு. நான் சக்தி அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீ இன்னைக்கு ருத்ராமா வீட்டுக்கு வேலைக்கு வரமாட்டேன்னு. என்னம்மா என்னாச்சு? ஹாஸ்பிட்டல். என்னம்மா என்னம்மா யோசிக்கிற? முதல்ல வா வீட்டுக்கு போலாம். எழுந்துருமா. எழுந்துக்கோ. பார்த்து பார்த்து. என்னம்மா ஆச்சு? ஹாஸ்பிட்டல் போலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. என்ன சார் சொல்றீங்க? நாம புதுசா லான்ச் பண்ண போற பெர்ஃப்யூமோட லோகோ கரப்ட் ஆயிடுச்சா? ஆமா அருண், அந்த லோகோ எப்படி வரணும்னு 3 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம பிரீத்தியை வச்சு ரெடி பண்ணோம். அது அவங்க ஒரு வாரம் ஃபைனல் கரெக்ஷன் பண்ணி எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அது மொத்தமும் கரப்ட் ஆயிடுச்சு. சார் அதை நீங்க உடனே ஹார்ட் டிஸ்க்ல காப்பி பண்ணி வச்சிருந்துருக்கலாமே. அது மெயில்ல தானே இருக்கு, எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன். அப்படி கேர்லெஸ்ஸா இருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. பிரீத்தி கிட்ட தனியா ஒரு காப்பி இருந்தா அதை அனுப்ப சொல்லாங்கிறதுக்காக ஃபோன் பண்றேன். அவங்களுக்கு ரீச் ஆக மாட்டேது. அவங்க தான் நம்ம டிசைன் ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு அவங்க சிஸ்டரை பார்க்கறதுக்காக யூஎஸ்ஏ போயிட்டாங்களே சார். வர்றதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆகும். அது எனக்கும் தெரியும் அருண். அவங்க டிசைன் ஒர்க்கோட காப்பி அவங்களோட மெயில போட்டு வச்சிருந்தாங்கன்னா அதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்கல்ல. அதுக்காக தான் கால் பண்றேன். அவங்களுக்கு போகவே மாட்டேங்குது. நம்ம கம்பெனியோட லோகோவை மற்றவங்க யாரும் பர்சனலா காப்பி எடுத்து வச்சு கூடாதுன்னு ரூல் இருக்குல்ல சார். அதனால பிரீத்தி கிட்ட இன்னொரு காப்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். அந்த லோகோ நம்ம கம்பெனி சிஸ்டம்ல தானே கிரியேட் பண்ணோம். அதோட பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட இருக்கா? எனக்கு தெரியாது சார். பிரீத்திக்கு தான் எல்லாமே தெரியும். அவங்க நம்பர் தான் ரீச் ஆக மாட்டேங்குது அருண். இப்போ அவங்க ஃப்ளைட்ல போயிட்டு இருப்பாங்க சார். அவங்க யூஎஸ்ல லேண்ட் ஆகிறதுக்கு எப்படியும் நாளைக்கு 11 மணி ஆயிடும் சார். அதுக்கப்புறம் தான் அவங்கள நம்ம கான்டாக்டே பண்ண முடியும். மை காட், இன்னைக்கு ஈவினிங்குள்ள பெர்ஃப்யூம் பாட்டில் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த லோகோவை கொடுத்தாகணும். என்ன பண்றது? அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல. சரி அருண், நீங்க உடனே ஆஃபீஸ் போய் அந்த சிஸ்டத்தோட பாஸ்வேர்டு வேற யாருக்காவது தெரியுமான்னு கேளுங்க. அப்படி தெரியலனாலும் அதை எப்படியாவது ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே சார், நான் போய் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். அருண் என்ன கிளம்பிட்டீங்க? உங்களுக்கும் சிவா சாருக்கும் டீ எடுத்துட்டு வந்தேன். டீ குடிச்சிட்டு போங்க. சக்தி, நான் ரொம்ப அர்ஜென்ட்டா ஆபீஸ் போயாகணும். எனக்கு இப்ப டீ குடிக்கிறதுலாம் டைமே இல்லை. சாரிம்மா. கண்டிப்பா இன்னொரு நாள் நான் டீ குடிக்கிறேன். சரியா? வரேன்.
அருண் அண்ணன் டீ கூட குடிக்க முடியாம அவசர அவசரமா கிளம்பி போறாரு. இங்க வந்து பார்த்தா இவரு இவ்ளோ டென்ஷனா இருக்காரு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சார், டீ. நான் டீ குடிக்கிற மூட்ல எல்லாம் இல்ல சக்தி. தயவு செஞ்சு எடுத்துட்டு போ. என்ன சார், நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன சார் பிரச்சனை? நம்ம கம்பெனில புதுசா ஒரு பெர்ஃப்யூம் லான்ச் பண்றதா இருந்துச்சு. அதுக்கு கேஷா ஒரு லோகோ ரெடி பண்ணியிருந்தோம். அதை டிசைன் பண்ண டிசைனர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இப்ப கரெக்ட் ஆயிடுச்சு. அதை ரெக்கவர் பண்ணவே முடியல. அந்த டிசைனர் இப்போ ஃபாரின்ல இருக்காங்க. இன்னைக்குள்ள அந்த லோகோவை கொடுத்து அந்த பெர்ஃப்யூம் பாட்டில ரெடி பண்ணாதான் சொன்ன டேட்ல அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணவே முடியும். ஐயோ, இது வரைக்கும் நம்ம கம்பெனியில எந்த புது ப்ராடக்ட்டையும் சொன்ன டேட்ல லான்ச் பண்ணி அதை உடனே மார்க்கெட்ல எடுத்துட்டு வந்துருவோன்னு பப்ளிக் கிட்ட நல்ல பேர் இருக்கு. இப்போ இந்த லோகோ ப்ராப்ளம்னால அந்த பேரு கெட்டிடும் போல இருக்கு. ரொம்ப டென்ஷனா இருக்கு. சார், எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லு சக்தி, என்ன யோசனை? அந்த லோகோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? நல்ல ஞாபகம் இருக்கு. அப்படின்னா அதை எப்படி எப்படி வரையணும்னு என்கிட்ட சொல்லுங்க சார். நான் அதை கையிலேயே வரைஞ்சு கொடுத்துருவேன். ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? என் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க சொன்னீங்கன்னா அதை உள்வாங்கி நான் அதை அப்படியே வரைஞ்சிருவேன் சார். நீ சூப்பரா படம் வரைவேன்னு எனக்கு தெரியாதா? டோ, நீ வரைஞ்சு கொடுத்த என்னோட படத்தை அங்க பாரு. நான் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் என்ன சார், நீங்க சொல்லுங்க, நான் வரைஞ்சு தரேன். ஓகே சக்தி, நீ சொல்ற ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. அதை நீ கண்டிப்பா வரைஞ்சிருவ. கொஞ்சம் இரு, நான் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி சார்ட் பேப்பர் எடுத்துட்டு வர சொல்றேன். அதெல்லாம் வேண்டாம் சார், சார்ட் பேப்பர் என்கிட்டயே இருக்கு. அப்ப எல்லாம் தயாரா தான் வச்சிருக்க. ஆமா சார், நான் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப நான் ஏதாவது ஒன்று வரைஞ்சிட்டே இருப்பேன். சரி சக்தி, அதை போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரிங்க சார், நீங்க முதல்ல டீ குடிங்க, குடிச்சிட்டு ரிலாக்ஸா இருங்க. என்னாச்சுமா? இன்னைக்குதான் ஏதோ புதுசா பாக்குற மாதிரி அப்படி பாக்குறீங்க. ஒன்னும் இல்லம்மா. சரிம்மா, நான் இன்னைக்கு காலேஜ் போகல. நீங்களும் இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம். நான் வேலைக்கா? எங்கம்மா? என்னம்மா அதுக்குள்ள மறந்துட்டியா? நான் இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். நான் சக்தி அக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், இன்னைக்கு நீங்க ருத்ராமா வீட்டுக்கு வேலைக்கு வர மாட்டீங்கன்னு. என்ன 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 பேர் சொன்ன? ருத்ராமா. ஒருவேளை ரத்னம். என்னம்மா என்னாச்சு உங்களுக்கு? நீங்க இப்போ ருத்ராமா வீட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. 23 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ருத்ராமாவுக்கு நான் துரோகம் செஞ்சனோ அவங்க வீட்லயா வேலை செய்யறேன். நர்மதா, நான் ருத்ராமாவை உடனே பார்க்கணும். என்ன அங்க கூட்டிட்டு போ, நான் உங்களை பார்க்கணும். அம்மா, அவங்கள தான் டெய்லி பார்த்துட்டு இருக்கே, அப்புறம் என்னம்மா? நான் அவங்க காலேஜ்ல தான் படிக்கிறேன். நீ அவங்க வீட்ல வேலை செய்யறதுனால என் படிப்பு செலவு முழுசா அவங்க ஏத்துக்கிட்டாங்க. நான்
பாவிமா, மகா பாவி. 2 தாய்ங்களுக்கு நான் வாழ்நாள்ல மறக்க முடியாத துரோகத்தை செஞ்சுட்டேன். கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டான். நான் இன்னைக்கு வேலைக்கு போயாகணும். என்ன கூட்டிட்டு போ நர்மதா. அம்மா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. இன்னைக்கு நீங்க கீழே விழுந்ததுல இருந்து சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ குழப்பத்துல இருக்க மாதிரியே இருக்கு. இன்னைக்கு நீங்க அங்க வேலைக்கு போனா சக்தி அக்காக்கு கூடுதலா உங்களை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு வந்துரும். அதனாலதாம்மா சொல்றேன், இன்னைக்கு நீங்க வேலைக்கு போக வேண்டாமா, வீட்லயே இருங்க. இல்லம்மா, நான் சொல்றத கேளு நர்மதா. என்ன உடனே அங்க கூட்டிட்டு போ. நான் ருத்ராமாவை பார்த்தே ஆகணும். நீ பேசிக்கிட்டே இருக்காத, நீ போய் டக்குனு கிளம்பு, நம்ம போலாம். சரிம்மா. சார் சொல்லுங்க சார், அந்த லோகோ எப்படி சார் இருந்துச்சு? அந்த லோகோ டிசைனிங்கே உன்னை மனசுல வச்சுக்கிட்டு தான் கிரியேட் பண்ண சொன்னேன் சக்தி. என்ன சார், சரியா ஞாபகம் வரலையா? அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ சொல்லுங்க சார். சக்தி, அப்படியே ப்ரொஃபைல்ல நில்லு. ஏன் சார்? நில்லு சொல்றேன். ஏய், அங்கேரு அப்படியே நில்லு. ப்ரொஃபைலரு. சரி சக்தி. ஏன் சார்? சரி சொல்றேன். சக்தி சரி. சக்தி அசையாம அப்படியே இரு. சக்தி அப்படியே இரு. ஓகே சக்தி, அவ்வளவுதான். என்ன எதுக்காக போட்டோ எடுத்தீங்க? சொல்றேன். இந்த போட்டோல நீ எப்படி இருக்கியோ இது அப்படியே ஒரு கோட்டோவியம் மாதிரி வரைஞ்சு கையில ஸ்ப்ரே பாட்டில புடிச்சுக்கிட்டு அதை அப்படியே உன் மேல அடிச்சுக்கிற மாதிரி இருக்கணும். இப்படிதான் அந்த லோகோவை நாங்க கிரியேட் பண்ணோம். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இதோ நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஓகே, கேரி ஆன். சக்தி சார்,
அந்த லென்த் முடிய அப்படியே சுருள் சுருளா வரைஞ்சு விட. சரிங்க சார். அப்படிதான். என்ன நடக்குதுங்க? டே சிவா, இவ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம கம்பெனி ப்ராடக்ட் லோகோ கரெக்ட் ஆயிடுச்சுமா. அதான் நான் சொல்ல சொல்ல சக்தி வரைஞ்சிட்டு இருக்கா. வீட்டு வேலை செய்யறவளுக்கு இத பத்தி எல்லாம் என்னடா அறிவு இருக்கும்? அவளை போய் வரைய சொல்லிட்டு இருக்க? ஏம்மா, வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு அறிவு இருக்காதா? நீதான் இந்த வீட்டுல எந்த வேலையுமே செய்யலையே. அப்போ உனக்கு அறிவு நிறைய இருக்கும்ல, நீ வரைஞ்சு கொடு. இவ இங்க நின்னு வரைஞ்சிட்டு இருந்தா அங்க வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வாங்க? உன் அத்தைக்கு இவ சமைச்சாதான் பிடிக்கும். அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஏய், போய் சமையல் வேலையை பாரு. சரிங்கம்மா. சக்தி, நில்லு. சக்தி கையால சமைச்சத அத்தை எவ்வளவு பிரியமா சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி உங்க சமையலையும் ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு அத்தை ரொம்ப ஆசையா இருக்காங்க. அதனால இன்னைக்கு நீங்களே போய் சமைங்க. ஏண்டா, ஒரு வேலைக்காரி ஓசில ஏசி காத்து வாங்கி சுகமா வரைஞ்சிட்டு இருப்பாளாம். நான் கிச்சன்ல போய் வேர்வை செஞ்சு சமைக்கணுமா? இவ முன்னாடி போய் பெத்த தாய் என்ன நீ அசிங்கப்படுத்துறல்ல? நல்லா இருக்கடா உன் கதை. நான் ஏமா உங்களை அசிங்கப்படுத்த போறேன்? இப்ப நீங்க தான் உள்ள வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உள்ள அந்த லோகோவை நான் கொடுத்தே ஆகணும். அதுக்கு தான் சக்தி கிட்ட சொல்லி வரைய சொல்லிட்டு இருக்கேன். நீங்க திடீர்னு உள்ள வந்து அவளை சமைக்கிறதுக்கு அனுப்புனா கோவம் வருமா வராதா? ஏமா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேறீங்க? தயவு செஞ்சு போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. சக்தி, நீ வர சக்தி. ஐயோ, அனிதா வேற வந்துட்டா. இந்த வேலைக்காரிக்கும் சிவாவுக்கும் ஏதோ இருக்குன்னு அனிதா சந்தேகப்பட்டுட்டா. அப்புறம் நம்ம காரியமே கெட்டு போயிடுமே. ஐயோ, இப்ப இவளை வேற சமாளிக்கணுமா? அனி, இந்த ஓவியக்கலை வல்லுனி ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கா. வேற ஒண்ணு இல்ல அனி. அன்னைக்கு இவளை கார்ல ஏத்தக்கூடாதுன்னு சொன்னதுக்கு நானும் இவளோட நடந்து வரேன்னு சொன்னான். இப்ப இவளை ஏதாவது சொன்னாலும் இவளுக்கு தான் வக்காலத்து வாங்கிட்டு வந்து பேசணும். சிவாவை ஃபுல்லா நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வரைக்கும் அவன் முன்னாடியே அவளை எதுவும் பேசக்கூடாது. சிவா, என்னாச்சு சிவா? டிசைனர் பிரீத்தி நம்ம புது பர்ஃப்யூம் லோகோவை எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அது கரெக்ட் ஆயிடுச்சு. இன்னைக்குள்ள அதை கொடுத்தே ஆகணும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப சக்தி தான் அது எப்படி இருக்கும்னு சொல்ல சொன்னான். நான் சொல்ல சொல்ல அது அப்படியே வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. உன் மெயில இருந்து லோகோ மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே? ஆமா. இதை என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கலாம்ல சிவா. என்கிட்ட ரெக்கவர் சாஃப்ட்வேர் தனியா இருக்கு சிவா, அதை ஈஸியா எடுத்துடலாம். கொஞ்சம் இரு வர. நீ இவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டு போறா. சக்தி, நீ கண்டினியூ பண்ண. அப்படிதான். அனிதா, சிவா, எங்க வா.
என்ன? இங்க வா சிவா. சரி வா. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? பேசாம இரு. இந்தா சிவா, பாஸ்வேர்டை போட்டு கொடு. சிவா, நீ மிஸ் பண்ண லோகோ இதானே? எஸ் எஸ், இதான் அனி. இதைத்தான் நான் கொடுத்தாகணும். தேங்க்யூ சோ மச் அனி, தேங்க்யூ சோ மச். உனக்கு எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. எனக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் அனி. இட்ஸ் ஓகே சிவா, நான் உனக்கு தானே பண்ணேன். நீ உண்மையிலேயே செம்ம பிரில்லியன்ட் தான் நீ. இதா சிவா, படிச்சவளுக்கும் சமையல்காரிக்கும் உள்ள வித்தியாசம். என் மருமக 5 நிமிஷத்துல அந்த லோகோவை எப்படி எடுத்து கொடுத்தான்னு பாத்தியா? எல்லாருக்கும் அந்த அறிவு வந்துராது. சக்தி அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணா. ஆனா அனிதா ஒரிஜினலே ரெக்கவர் பண்ணி கொடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? I don't know how to express my thanks to Ani. இப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்ன நீ சும்மா சும்மா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்க? ஏய், இதுக்கப்புறம் உனக்கு இங்க என்னடி வேலை? அவங்க கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறது வயிறு எரியுதா? அப்படியெல்லாம் ஒண்ணும். எதுவுமே பேசக்கூடாது. வெளியில போய் துணி காய போட்டிருக்கல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அயர்ன் பண்ணி வை. போயிங்க இருந்து. அதை உடனே டவுன்லோட் பண்ண. ஓகே சிவா. அனி, முதல்ல இந்த லோகோவை பெர்ஃப்யூம் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும். இதை நீ பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சிரு. என் மெயில் ஐடியிலேருந்து நான் சொல்ற மெயில் ஐடிக்கு நீ சென்ட் பண்ணிடு. ஓகே சிவா. சொல்லு சிவா.
வாமா. மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் நர்மதா. என்ன உங்க அம்மா கூட நீயும் வந்திருக்க? காலேஜுக்கு போகலையா? போகணும் மேடம். அம்மா காலையில துணி காய போடுறதுக்கு மொட்டை மாடிக்கு போனாங்க. அப்ப கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. அதான் வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போகலான்னு வந்தேன் மேடம். ஐயோ, என்ன சொல்ற நர்மதா? அடி எதுவும் பெருசா பட்டுடுச்சா என்ன? இல்ல மேடம். என்ன கமலா, படியில ஏறுறப்ப பார்த்து ஏறது இல்லையா? சரி, கீழே விழுந்துட்டா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் வேலைக்கு வந்தீங்க? கமலா, கமலா. அம்மா, நல்லதா போச்சு போங்க. நான் இவ்வளவு நேரம் பேசினது உங்களுக்கு கேட்கவே இல்லையா? கீழே விழுந்து உங்களுக்கு மயக்கமே வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில நீங்க எதுக்கு வேலைக்கு வந்தீங்க? வீட்லயே இருக்க வேண்டியது தானே? இல்லம்மா, இன்னைக்கு உங்களை பார்த்தே ஆகணும்னு தான் வேலைக்கு வந்தேன். இங்க வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து டெய்லி என்ன பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இன்னைக்கு என்ன புதுசா? ஏதாவது உதவி வேணுமா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. அப்புறம் ஏன் இந்த நிலைமையில என்ன பார்த்தே ஆகணும்னு வந்தீங்க? உங்க சொந்த குழந்தைய உங்ககிட்ட இருந்த அந்த ரத்தனம் பிரிச்சப்ப அதுக்கு நானும் உடந்தையா இருந்த பாவிதாம்மா. நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடிதான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நான் எப்படி உங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்தேன்னு எனக்கு எதுவும் தெரியலம்மா. ஆனா எனக்கு பழைய ஞாபகம் திரும்பி வந்துருச்சு. கடவுள் ஒரு ஏற்பாட்டோட தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். 23 வருஷமா உங்களுக்கு தெரியாம இருந்த உண்மைய நான் இப்ப சொன்னா அது உங்களால தாங்கிக்க முடியுமான்னு தெரியல. அத நினைச்சாதான் என் ஈரக்கொலையெல்லாம் நடுங்குதுமா. என்ன கமலா, இப்ப எதுக்கு அழறீங்க? என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு தான் வந்திருக்கீங்க. அது என்னன்னு சொல்லுங்க. எதையோ சொல்ல முடியாம தவிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க கமலா. உங்க அம்மா என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டு தயங்குறாங்க. என்ன விஷயம்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மேடம், என்கிட்ட எதுவும் சொல்லல மேடம். அவங்க கீழே விழுந்ததுல இருந்தே மென்டலி ஏதோ டிஸ்டர்பா இருக்காங்க. கமலா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா வேலைக்கு வாங்க. இல்லம்மா, ரெஸ்ட் எடுத்து குணப்படுத்துற அளவுக்கு என் உடம்புக்கு ஒண்ணு இல்லம்மா. நான் நல்லாதான் இருக்கேன். நான் எப்பவும் போல என் வேலையை செய்யறேம்மா. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே. சரி, எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் பார்த்து நிதானமா செய்யுங்க. சரிங்கம்மா. நர்மதா, உன் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேடம். நான் உங்க காலேஜ்ல படிக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் படிப்பு செலவு மொத்தத்தையும் நீங்களே ஏத்துக்கிட்டீங்க. அதனால இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னால இப்ப படிப்புல முழுமையா கவனம் செலுத்த முடியுது. படிப்பு தாமா நமக்கு மிகப்பெரிய சொத்து. நீ எவ்வளவு படிக்கணுமோ படி. அதுக்கு வேண்டிய உதவியை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரிங்க மேடம்.
மகளை பிரிச்ச இந்த பாவியோட மக படிப்புக்கு நீங்க இவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்கிறீங்களேம்மா. நீங்க ஆபீஸ்க்கு போய் வந்ததும் நான் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேம்மா. அம்மா, இப்ப ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சுமா உங்களுக்கு? ஒண்ணும் இல்லம்மா. ஒன்னும் இல்லாம இப்படி சும்மா அழுவீங்களா? ருத்ராமா கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்க, அத சொல்ல முடியாம அழுதீங்க. என்கிட்டயாச்சும் என்னன்னு சொல்லுங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நர்மதா. திடீர்னு மனசுக்குள்ள ஏதோ இனம் புரியாத பயமும் பதட்டமும் வந்துருச்சு. அத என்ன அறியாம அழுதுட்டேன். வேற ஒண்ணும் இல்ல நர்மதா. நீ காலேஜ் கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. நர்மதா, அக்கா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நர்மதா இந்த பொண்ணுக்கு பழக்கங்கிற மாதிரியே பேர் சொல்லி கூப்பிடுறா. யார் இந்த பொண்ணு? அதிசயமா இருக்கே நர்மதா. கமலாமா கூட நீயும் வந்திருக்க? அம்மா கீழே விழுந்துட்டாங்கக்கா, அதான் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போகலான்னு வந்தேன். என்ன சொல்ற நர்மதா? எங்க விழுந்தாங்க? என்னாச்சு? இன்னைக்கு துணி காய போடலான்னு மொட்டை மாடிக்கு போனாங்க. இந்த அக்கா நடந்துச்சு. ஐயோ, ஐயோ அம்மா, பெருசா அடி ஒண்ணும் படலையே. இல்லம்மா, சும்மா கீழே விழுந்து மயங்கிட்டேன், அவ்வளவுதான். அம்மா, உங்களுக்கு இந்த அளவுக்கு ஆயிருக்கு, அப்புறம் எதுக்கு வேலைக்கு வந்தீங்க? நீங்க வீட்லயே இருக்க வேண்டியதுதானே? ருத்ராமா கிட்ட நடந்த விஷயத்த சொன்னதும் அவங்களும் நீங்க சொன்னதை தான் சொன்னாங்கக்கா. நீ எதுக்கு இன்னைக்கு இவங்கள வேலைக்கு கூட்டிட்டு வந்த? வீட்லயே இருக்க சொல்லிருக்க வேண்டியதுதானே? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்க்கா. இன்னைக்கு வேலைக்கு போயே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. வேற வழி இல்லாம தான் நானே இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க தானே இவங்கள வேலைக்கு சேர்த்து விட்டீங்க, அதனால நீங்க சொன்னாதான் கேட்பாங்களோ என்னமோ. இப்ப கூட இவங்க சரின்னு சொன்னா அம்மாவை கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு நான் காலேஜ் போயிடுவேன். அம்மா, நீங்க போயிட்டு உடம்பு நல்லா ஆனதுக்கு அப்புறம் வாங்கம்மா. இல்ல சக்தி, நான் நல்லா இருக்கிறதுனால தான் வேலைக்கு வந்தேன். என்ன இந்த வீட்ல வேலைக்கு சேர்த்து விட்ட மகராசி நீதானாம்மா? எனக்கு பழைய விஷயமெல்லாம் மறந்து போன நேரத்துல அந்த தெய்வம் தான் ஒரு ரூபத்துல இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. சரிங்கக்கா, அம்மாவை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். சரி நர்மதா, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம போயிட்டு வா. சரிங்கக்கா. சரிம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரிம்மா. வாங்கம்மா போலாம். என்ன வேலைக்காரிங்க 2 பேரும் தனியா நின்னு மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க? சிவா ரூம்ல ஓவியம் வரைஞ்சதை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அத்தை. அத பத்தி தானே உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தா இவ? இல்லம்மா, அத பத்திலாம் எதுவும் சொல்லல. அத பத்தி இவ எப்படி பெருமையா சொல்லுவா அனிதா? அதான் உன்கிட்ட மொக்க வாங்கிட்டு வந்திருக்கால. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வீட்டுல வச்சிருக்காங்களே, எல்லாம் என் மம்மிய சொல்லணும்.
இவ மம்மின்னு சொல்றது ருத்ராமாவ தான். அப்படின்னா இவதான் ரத்னம் பொண்ணு. ருத்ராமா பொண்ணு ரத்னம் வீட்டில தான் இருக்கணும். நீ என் முன்னாடி நிக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே அடிச்சிருவேன். போடு இங்க இருந்து. ஹே, உனக்கு வேற தனியா வெத்தலை பாக்க வச்சு சொல்லணுமா? போ இங்க இருந்து. சரிம்மா. தண்டச்சோறுங்க. இதுங்களை பார்த்தாலும் எனக்கு கடுப்பாகுது அத்தை. சரி அனிதா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? கூலா இரு. கீழே விழுந்துட்டே இருக்காங்களே. அம்மா, கமலாம்மா, கமலாம்மா, எழுந்துருங்கம்மா. என்னாச்சு உங்களுக்கு? எழுந்துருங்க. உங்களுக்கு என்னாச்சு கமலாம்மா? ஒன்னும் இல்ல சக்தி, கார் வேகமா வந்துச்சா, அந்த பதட்டத்துல தடுமாறி கீழே விழுந்துட்டேன். அப்பா, என்னப்பா இதெல்லாம்? என்ன சக்தி ரத்தனத்தை அப்பாங்கிறா? என்னப்பா இதெல்லாம்னா? நான் வழக்கம் போல வண்டியை கொண்டு வந்து நிறுத்தினேன். அவ பயந்து கீழே விழுந்தா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, கீழே விழுந்தாங்களே, நீங்களே தூக்கி விட்டுருக்கலாம்ல. நீங்க பார்த்துட்டு நின்னுட்டே இருக்கீங்க. ஒரு பொம்பளைய என்ன தொட்டு தூக்க சொல்றியா? ஆபத்துக்கு பாவம் இல்லதானப்பா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. தூக்கி விட்டல, சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டப்பா. சக்தி ரத்னத்தை அப்பாங்கிறானா? அப்ப இவதான் ருத்ராமாவோட உண்மையான பொண்ணு. இந்த வீட்டுக்கே முதலாளியா இருக்க வேண்டிய பொண்ணு வீட்டு வேலைக்காரிய வேலை பார்க்க வச்சிருக்கானே இந்த பாவி. அப்பா, என்னப்பா கார்ல ஒரே ரத்தமா இருக்கு? ஒரு நாய் அடிச்சு தூக்கிட்டேன். நான் ருத்ராமாவை ஆபீஸ் கூட்டிட்டு போகும்போதும் வரும்போதும் ஒரு நாய் நம்ம வண்டியை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கும் அதே நாய் அதே போல குலைச்சது, அடிச்சு தூக்கிட்டேன். அந்த ரத்தக்கரை தான் இது. என் வழியில யார் குறுக்க வந்தாலும் இதுதான் கதி. கமலாம்மா, காலையிலேயே நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னு நர்மதா வந்து சொல்லிட்டு போனா. இப்போ இங்கேயும் நீங்க கீழே விழுந்துட்டீங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. இல்ல சக்தி, நான் வேலையை முடிச்சுட்டே போய்க்கிறேன். முதல்ல உங்க உடம்ப பாருங்கம்மா. வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நாளைக்கு கூட நீங்க லீவ் எடுத்துட்டு உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வாங்க. நான் ருத்ராமா கிட்ட உங்க லீவை சொல்லிக்கிறேன். சரிங்களா? சரி சக்தி. சரி, வாங்க போலாம். சரிம்மா. வாங்கம்மா போலாம்.
என் செல்ல குட்டி நித்தியவலி, நீதான் நல்ல பொண்டாட்டி. தூக்கத்துல கூட என் நினைப்பிலே இருக்கீங்க. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இப்படியே என் கூடவே இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு ஒரு தொழிலதிபர் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு போனாரு. மதிய சாப்பாட்டு கூட ஆளை காணுமே. இவ்வளவு நேரமா பிசினஸ் டீல் பேசிட்டு இருக்காரு. சரி, என்ன பண்றாருன்னு ஃபோன் பண்ணி கேட்கலாம். நல்லா சாப்பிட்டுட்டு இப்பதான் கொஞ்ச நேரமா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த போன் வருது. ஏய், என் போன் ரிங் ஆகுற மாதிரி இருந்துச்சு. நீங்க தூங்குங்க, நான் பாக்குறேன். பாரு பாரு. என்ன டார்ச்சர்னு பேர் சேவ் பண்ணிருக்காரு? ஒருவேளை கிரெடிட் கார்டு லோன்காரன்களை தான் இப்படி டார்ச்சர்னு சேவ் பண்ணி வச்சிருப்பாரோ? அப்படிதான் இருக்கும். ஹலோ, ஏன் வீட்டுக்கார் போன்ல ஏதோ ஒரு பொம்பளை பேசுறா. ஹலோ, யாருங்க? என்ன இவ குரல் ரொம்ப அதட்டலா இருக்கு. யாருன்னு பாப்பா. யாருங்க நீங்க? போன் பண்ணிட்டு பேச மாட்டேங்கிறீங்க? சாரி மேடம், லைன்ல கொஞ்சம் ப்ராப்ளம். மணிவண்ணன் சார் இருக்காங்களா? அவர் இல்லைங்க. அவர் இல்லைங்கிறீங்க, ஆனா அவர் போன்ல நீங்க பேசுறீங்க. அவர் இப்ப இல்லைங்கிறதுனாலதான் அவர் போன்ல நான் பேசிட்டு இருக்கேன். அவரு இல்லைன்னா அவர் போன் மட்டும் எப்படி மேடம் அங்க இருக்கு? ஏன் என் வீட்டுக்காரரோட போனு என்கிட்ட இருக்க கூடாதா? என்னது, வீட்டுக்காரரா? ஹலோ, என்னங்க பேச்சே காணோம்? இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன மேடம் பேசுறது? எனக்கு உங்க வீட்டுக்கார்கிட்ட தான் பேசணும். நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். டார்ச்சருங்கிறது சரியாதான் இருக்கு. பிசினஸ் மீட்டிங்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு தனியா ஒருத்தி கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்களா? எப்படியும் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். வாங்க வச்சுக்கிறேன். யாரு போன்ல? உங்க போன்ல டார்ச்சர்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அந்த நம்பர்ல இருந்தா போன் வந்துச்சு. நானே அட்டெண்ட் பண்ணி பேசிட்டேன். நீங்க தூங்குங்க. என்னது, டார்ச்சர்ன்ற போன் கால நீ அட்டெண்ட் பண்ணி பேசுனியா? ஆமாங்க. அதுக்கு ஏன் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி துள்ளி குதிச்சு எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கீங்க? சாதாரண கரண்ட் ஷாக் இல்லடி, ஹெவி வோல்டேஜ் ஷாக் கொடுத்துட்ட. போன்ல ஒரு பொம்பளை பேசினாளா? ஆமாங்க, பேசினாங்க. அது வேற யாரும் இல்லடி, என் பொண்டாட்டி இந்து தான். என்னது, இந்து அக்காவா? அப்படின்னா நான் அவங்க கிட்டயே பேசினேன். ஆமாண்டி, ஆமா. என்ன இப்படி ஒரேடியா பொதக்குழிக்குள்ள தள்ளிட்டியேடி. இனிமே அந்த ஆண்டவனால கூட என்ன காப்பாத்த முடியாது. மொத்தமா என் கதையை முடிச்சிட்டியேடி. ஐயோ, நீங்க எதுக்கு அவங்க பேரை டார்ச்சர்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? டார்ச்சர்னு சேவ் பண்ணாம சந்தோஷம்னு சேவ் பண்ண முடியுமா? இப்ப என்னங்க பண்றது? நான் வேற அவங்க கிட்ட உங்க பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன். பொண்டாட்டின்னு வர சொல்லிட்டியா? ஐயோ, அவங்க உங்க மேல இப்ப கொலை வெறியில இருப்பாங்க. எப்படிங்க தப்பிக்க போறீங்க? இந்துங்கிற பாயும் புலிகிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணி பாக்குறேன். நீ
என்ன பண்ற, என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி நீயே வச்சுக்க. ம் சரிங்க, நீங்க இப்பவே கிளம்புங்க. இல்ல இல்ல, இப்போ உடனே போனா பொரியல சிக்கின எலி மாதிரி ஈஸியா மாட்டிக்குவேன். அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. நான் நைட்டு தான் அங்க போகணும். நீ ஒண்ணு பண்ணு, சூடா பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு வா. அதை சாப்பிட்டுக்கிட்டே எப்படி தப்பிக்கிறதுன்னு இன்னும் நான் டீப்பா யோசிக்கணும். ம் சரிங்க, உடனே செஞ்சு எடுத்துட்டு போ வரேன். போ. நாளைக்கு முதல் வேலையா நாம வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ருத்ராமாவுக்கு பிரசவம் ஆனா அன்னைக்கு நடந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படியாச்சும் எடுத்துட்டு வந்துடணும். ஒருவேளை அந்த துரோகி ரத்னம் இத்தனை வருஷத்துல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ஆதாரத்தை அழிச்சிருந்தானா? கடவுளே, அன்னைக்கு எனக்கு இருந்த மோசமான சூழ்நிலையில ஒரு பெரிய துரோகத்துக்கு நான் துணை போயிட்டேன். நான் பண்ண பாவத்துக்கு தண்டனைய நீ எனக்கு கொடுத்துட்ட. பல வருஷமா நான் கோமாவுல சுய நினைவே இல்லாம கிடந்த, பக்கவாதத்திலையும் கை கால் விளங்காம கிடந்துட்டேன். இந்த தண்டனைலாம் எனக்கு பத்தாதுன்னு நீ நினைச்சேன்னா இன்னும் கூட என்ன தண்டிச்சிடு. ஆனா ருத்ராமாவுக்கு கண்டிப்பா இந்த விஷயத்த ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அதுக்கு இனிமேல எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. கமலா தன்னுடைய பழைய நினைவெல்லாம் மறந்து போனதால தான் ருத்ரமா வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கா. அப்படின்னா அவளுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து ருத்ராமா வீட்டில் வேலைக்காரியா நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்ப என்ன பண்றது? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நாம ஏன் இவ்வளவு போட்டு குழப்பிக்கணும்? நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போய் கமலா பத்தின எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அவளை என்ன பண்றதுன்னு முடிவெடுத்துக்கலாம். அதுதான் சரி. கால் வேற கை வேறன்னு நம்மள பிரிச்சு போற அளவுக்கு படும் பயங்கரமான கோவத்துல இருக்கா. நாமளும் அதுக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி டென்ஷனா உள்ள போய் சமாளிப்போம். அப்பா டென்ஷன் 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 டென்ஷன். இந்து கொஞ்சம் குடிக்க தண்ணி குடு. ஓ இங்க இருக்கா, நானே எடுத்துக்கிறேன். அவ பாக்குற பார்வையே உடம்புல சூடு வைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? உங்க பொண்டாட்டி எங்க? என்னது? என் பொண்டாட்டி தான் அழகு சில மாதிரியும் தேவதை மாதிரியும் என் முன்னாடியே நிக்கிறியே. நான் வேற எந்த பொண்டாட்டியை கூட்டிட்டு வருது? இந்து, உனக்கு என்ன ஆச்சு? சும்மா நடிக்காதீங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணப்போ ஒரு பொம்பளை போனை எடுத்து உங்க வீட்டுக்காரி பேசுறேன்னு சொன்னா. பிசினஸ் சம்பந்தமா அவரை பாக்குறேன் இவரை பாக்குறேன்னு போய் சொல்லிட்டு போய் கள்ளத்தனமா ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்களா?
சொல்லுங்க, யார் அவன் இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லுங்க. ஐயோ இந்து, அவ யாருன்னு தெரியாமதா நானே தலை பிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வரலன்னதும் நீ எனக்கு கால் பண்ணிருப்பேன்னு கண்டிப்பா எனக்கு தெரியும். இன்னைக்கு மதியம் போல என் போனை மிஸ் பண்ணிட்டேன் இந்து. அது எப்படி மிஸ் ஆகும்? மிஸ் ஆன போன் அதுவும் எப்படி ஒரு பொம்பளை கைக்கு போச்சு? அவையே தன்னை உங்க பொண்டாட்டின்னு என்கிட்ட சொல்லணும், சொல்லுங்க. சந்தேகப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு இந்து. காலையில டிஃபன் கூட சாப்பிடாம பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு ஒரு தொழிலதிபரை பார்க்க போனேன்ல, அப்ப மணி ஒரு 12:30 இருக்கும். அப்ப அந்த மீட்டிங்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அங்கிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருந்தப்ப சரியான பசியா, சரி பக்கத்துல இருந்த ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிடலாமேன்னு உள்ள போய் என் கையில இருந்த போனை வாஷ் பேஷன்ல வச்சுட்டு முகம் கழுவி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போனை வச்சுதான் மறந்துட்டேன். நேரா சாப்பிட உட்காந்துட்டேன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது டக்குனு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டோமே. வேகமா ஓடி போய் பாக்குறேன், போனை காணோம். நானும் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். யாருமே போனை எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஒருத்தர்கிட்ட போனை வாங்கி என் நம்பருக்கு கால் பண்ணுனா ரிங்கு போது போனை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு ஒரு பொம்பளை என் போனை அட்டன் பண்ணி பேசுனா. ஹலோ யாருமா நீங்கன்னு கேட்டேன். உங்ககிட்ட இருக்கிறது என் போனு, எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். போனை கொடுக்க முடியாது போட, என் லூசு புருஷன் சொல்லி போனை கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் எத்தனை முறை போன் பண்ணாலும் இதேதான் சொல்லி போனை கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு டென்ஷன் தலைக்கேறி எப்படியும் நம்ம போனை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த பைத்தியக்காரிக்கு செம்மையா அடி கொடுக்கலான்னு நினைச்சேன். கடைசியில போனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டா. அதுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல இந்து. அந்த பைத்தியக்காரி தான் நீ போன் பண்றப்ப அவ என் பொண்டாட்டின்னு உன்கிட்ட சொல்லியிருக்கா. இது புரியாம நீயும் என்னையே சந்தேகப்பட்டிருக்க. உங்க போன் தொலைஞ்ச விஷயம்லாம் எனக்கு தெரியுமாங்க. திடீர்னு ஒருத்தி உங்க போனை எடுத்து உங்க பொண்டாட்டின்னு சொல்லும்போது சந்தேகம் வராம என்ன செய்யும்? என்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் உனக்கு என் மேல சந்தேகம் வரலாமா இந்து? லக்ஷ்மி போட்டோவை கழட்டிட்டு உன் போட்டோவை அந்த இடத்துல மாட்டி வச்சு பாக்குறவங்க எல்லாருமே உன் படத்தை லக்ஷ்மி படம்னு நினைச்சு கையெடுத்து கும்பிடுவாங்க. அப்படி ஒரு தெய்வ லட்சணமான பொண்டாட்டி இருக்கிறப்ப வேற எவளையாவது ஏறெடுத்து பார்க்க தோணுமா? நீயே சொல்லு. சரி, உங்க மேல சந்தேகப்பட்டது தப்புதான், கோச்சுக்காதீங்க. என்ன நான் எப்படி கோச்சுக்காம இருக்க முடியும்? இது என் கருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். 3 பிள்ளைங்களை பெத்து இத்தனை வருஷம் உன் கூட குடும்பம் நடத்திருக்க. என்ன நீ புரிஞ்சுகிட்ட விஷயம் இவ்வளவுதானா? சி நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. உங்க மேல சந்தேகப்பட்டது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. அப்பாடா, ஒரு வழியா இவ்வளவு நம்ப வச்சு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். இப்பதான் நிம்மதி. சரி, போனை தொலைச்ச டென்ஷன்ல நீங்க எதுவுமே சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. வாங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க. நீதான் என்ன சந்தேகப்பட்டு என் மனசு நிறைய வேதனையை கொடுத்துட்டியே. இதுக்கப்புறம் எனக்கு எப்படி பசி இருக்கும் நீயே சொல்லு. உங்களை சந்தேகப்பட்டது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? வாங்க வாங்க சாப்பிடலாம். வாங்க. இப்ப என்ன பண்ணீங்க? பசி மயக்கமா? ஓ வாங்க. சரஸ்வதி வரா. நம்மளுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வந்திருக்கிறத இவளுக்கு சொல்ல வேண்டாம்.
கமலா, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? உன்னை பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படி இருக்க கமலா? சரஸ்வதி இன்னும் இங்கதான் வேலை பார்க்கறாளா? நல்லதா போச்சு. என்ன கமலா அப்படி பாக்குற? நான் தான் சரஸ்வதி. மன்னிக்கணும், எனக்கு பழைய விஷயமெல்லாம் மறந்து போனதுனால. எனக்கு எல்லா விஷயம் தெரியும் கமலா. நம்ம 2 பேரும் ஒரே நேரத்துல தான் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஜாயின் பண்ணோம். நம்ம 2 பேரும் எவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தோம் தெரியுமா? ஓ அப்படியா? ஆமா கமலா, கடவுள் உனக்கு இப்படி சோதனை கொடுத்துருக்க கூடாது. சரஸ்வதி, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லு கமலா. 23 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள லேபர்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. எனக்கு நீ அதை எடுத்து கொடுக்க முடியுமா? எதுக்காக அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்ட்ஸை கேக்குற? அது முக்கியமான தேவை ஒண்ணு இருக்கு. அதான் எல்லாம் நல்லபடியா முடியட்டும். நானே உங்ககிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன். கொஞ்சம் சிரமம் பார்க்காம அதை மட்டும் நீ எடுத்து கொடுத்தனா எனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றி சரஸ்வதி. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? அவளும் நல்லாதான் இருக்கா, படிச்சிட்டு இருக்கா. நானும் ஒரு வீட்ல வேலை செஞ்சிட்டு இருக்கேன். இவளுக்கும் இவ வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்க வந்தா அவளே ஏதோ ஒரு நர்ஸ் கூட பேசிட்டு இருக்காளே. அப்போ இவளுக்கு பழசெல்லாம் மறந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காளா? நாம சந்தேகப்பட்டு வந்தது சரியா போச்சு. அப்ப நான் கிளம்புறேன் சரஸ்வதி. அப்புறம் என்னை பத்தி யார் வந்து விசாரிச்சாலும் யாரு என்னன்னு சொல்லிக்க வேண்டாம். அப்படி யாராவது விசாரிச்சாங்கன்னா யாரு என்னன்னு எனக்கு உடனே தகவல் சொல்லு. சரி கமலா, கண்டிப்பா சொல்றேன். சரிம்மா. இந்த நர்ஸு கிட்ட போய் கேட்டா உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிடும். சிஸ்டர் சிஸ்டர், ஒரு நிமிஷம். சொல்லுங்க, என்ன வேணும்? இப்ப கமலாங்கிறவங்க உங்ககிட்ட பேசிட்டு போனாங்கல்ல, ஆமா. அவங்க என்ன விஷயம் பேசினாங்கன்னு சொல்ல முடியுமா? தன்னை பத்தி யார் வந்து விசாரிச்சாலும் எதுவும் சொல்ல வேண்டான்னு கமலா இப்பதானே சொல்லிட்டு போறா. அதுக்குள்ள ஒரு ஆள் வந்து அவளை பத்தி விசாரிக்கிறாரு. என்ன சிஸ்டர் யோசிக்கிறீங்க? அவங்க என்கிட்ட என்ன பேசினாங்கன்னு நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் டிரைவரா வேலை பார்க்குற வீட்டுல தான் அவங்களும் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு சொன்னாங்க. அதை பத்தி ஏதாவது உங்கள்கிட்ட பேசினாங்களான்னு தெரிஞ்சுக்கதான். அவங்களும் நானும் ஒன்னா தான் வேலை பார்த்தோம். ஆனா என்னையே அவங்களுக்கு தெரியல. உங்களே அடையாளம் தெரியலையா? அப்ப எப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க? என்ன நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அவங்க கிட்ட போய் கேளுங்க. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன இந்த பொம்பளை இப்படி கோச்சிட்டு போறா? ஒருவேளை கமலாவுக்கு இவளையே அடையாளம் தெரியலனா எதுக்காக இவகிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தா? என்னடா ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு. என்ன உடனே பண்றா? ஹலோ, என்ன சரஸ்வதி உடனே ஃபோன் பண்ற? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன். என்ன விஷயம் சரஸ்வதி? நீ பேசிட்டு போனதும் ஒரு ஆள் வந்து உன்னை பத்தி விசாரிச்சான். என்ன சரஸ்வதி சொல்ற? என்ன பத்தி யார் விசாரிச்சது? பேரை கேட்டியா? பேரெல்லாம் கேட்கல. நீ வேலை பார்க்குற வீட்டோட கார் டிரைவர்னு சொன்னான். நீயும் நானும் என்ன பேசிக்கிட்டு இருந்தோன்னு கேட்டான். நீ எதுவும் சொல்லல. நான் எப்படி சொல்லுவேன்? ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். உன்னை பத்தி யார் விசாரிச்சாலும் தகவல் சொல்லுன்னு சொன்னல, அதான் சொன்னேன். ரொம்ப நன்றி சரஸ்வதி, நான் பாத்துக்கிறேன். ரத்னத்துக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. அதான் நம்மளை பத்தி விசாரிக்கிறான். இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
நல்ல வேலை சக்தி. முதல்ல உன்னை பார்த்து சாரி கேட்கணும்னு நினைச்சேன், வழியிலே பார்த்துட்டேன். அதனால உங்ககிட்ட நான் இங்கேயே சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ என்ன சார் இது, நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குறீங்க? இல்ல, நேத்து நம்ம கம்பெனியோட புது பெர்ஃப்யூம் ப்ராடக்டோட லோகோ கரெக்ட் ஆயிடுச்சுன்னு டென்ஷன்ல இருந்தேன். அப்பதான் நீ வந்து அந்த லோகோ டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, நான் வரைஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் சொல்ல சொல்ல நீயும் அதை தத்ரூபமா வரைஞ்ச. அந்த நேரத்துல அனிதா வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல கரெக்டான அந்த லோகோவை ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டா. அந்த லோகோ கிடைச்ச சந்தோஷத்துல நான் உன்னை கண்டுக்கவே இல்லை. என் ஆஃபீஸில் உட்காந்து அதை பற்றி திங்க் பண்ணுறப்பதான் நான் உன்னை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுது. ஐ எம் ரியலி சாரி. அதுக்காக ஏன் சாரி கேக்குறீங்க? நேத்து உங்களுக்கு இருந்த அவசரம் அப்படி. கடவுள் புண்ணியத்துல அனிதாமா ஒரிஜினல் லோகோவை உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்களேன்னு நானே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். நீங்க என்னமோ என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கீங்க. நீ சொன்ன மாதிரியே நேற்று அந்த லோகோவை கொடுக்க வேண்டிய அர்ஜென்சியில் இருந்தேன். ஆனால் அது கரெக்ட் ஆயிடுச்சுன்னு டென்ஷனில் இருந்தப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரைஞ்சு கொடுக்குறேன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தது நீ தானே. அதுக்கு நான் மரியாதை கொடுத்துருக்கணும்ல. அது சாதாரண விஷயம் சார், அதெல்லாம் ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க? வேண்டாம் சார், என் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை இல்லை, நான் பண்ண விஷயத்துக்கு பரிகாரம் தேடியே தீரணும். அந்த பரிகாரம் என்னன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன சக்தி பார்க்குற? என்ன பரிகாரம் தெரியுமா? அடுத்து நம்ம கம்பெனியில புதுசா ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம் லான்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கான லோகோவை உன் கையால வரைஞ்சு அது அப்படியே அந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ல கொண்டு வரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? நான் வரைஞ்சு கொடுக்கணுமா? நீங்க சொல்றது உண்மையா சார்? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை வரணும்னா எது மேல சத்தியம் பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். ஐயோ, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சார் அப்படி சொன்னேன். சிவா சார் ஒரு விஷயம் சொன்னார்னா அது உண்மையாதான் இருக்கும்னு எனக்கு தெரியாதா? அது அப்படின்னா அந்த லோகோவை வரைஞ்சு கொடுக்கறதுக்கு நீ சம்மதம் தெரிவிச்சிட்ட. நமக்குள்ள பேச்சுவார்த்தை அளவுல அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு, சரியா? சரிங்க சார். ஓகே, டன். இந்த சந்தோஷத்தோடயே வந்து கார்ல ஏறு, வீட்டுக்கு போலாம். வா. என்ன சக்தி அப்படி பாக்குற? வா, வந்து கார்ல ஏறு. ஐயோ சார், நம்மள கார்ல ஏற சொல்றாரே. இனிமே இவரோட கார்ல வரத பார்த்தா குன்னே போட்டுருவேன்னு இந்துமதி அம்மா சொல்லிருக்காங்க. இதை எப்படி இவருக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. என்ன தயங்குற? வா போலாம். இல்ல சார், நீங்க போங்க. எனக்கு இன்னும் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படின்னா நானும் உன் கூடவே வரேன். வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு போலாம். வா. சார் இல்ல சார், நீங்க போய் ஏன் கூட வரங்கிறீங்க? பாக்குறவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. வா, போய் வாங்கிட்டு வரலாம். சார் வேண்டாம் சார், தயவு பண்ணி நீங்க போங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ தயங்குறத பார்த்தா என் கூட வரதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை, அப்படித்தானே? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். அப்புறம் ஏன் வர மாட்டேங்கிற? நான் உங்க கூட கார்ல வர்றது மத்தவங்க கண்ணுக்கு தப்பா படுது சார், அதான். இதுக்கு முன்னாடி நீ என் கார்ல வந்தப்ப அம்மா ஏதாவது சொன்னாங்களா? புரிஞ்சிருச்சு. அவங்க தான் உன்னை திட்டிருக்காங்க. ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு நான் கேட்கிறேன். ஐயோ இல்லைங்க சார், நீங்க இந்துமதி அம்மா கிட்ட எதுவும் கேட்டுக்க வேண்டாம். என் கூட கார்ல வந்தா உன்னை திட்டுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி கண்டிக்காம இருக்க முடியும்? ஆம் சார், உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னால உங்களுக்கும் இந்துமதி அம்மாக்கும் சண்டை வேண்டாம் சார். உண்மையிலேயே கொஞ்சம் பொருளுங்க வாங்க வேண்டியது இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க வீட்டுக்கு போங்க சார்.
என்னம்மா யாரோ கதவை தட்டிட்டே இருக்காங்க. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல இல்ல, நீ போகாத, நானே போய் பார்த்துட்டு வரேன். ம். இருங்க, வரேன். ஏன் இந்த நேரத்துல நீ என்னை எதிர்பார்க்கல? நீ எதுக்கு இங்க வந்த? என்னை பத்தி ருத்ரா கிட்ட உண்மையெல்லாம் சொல்றதுக்காக. உனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. நர்ஸ் வேலை பார்க்க முடியல, என் பொண்ணு படிச்சு வேலை பார்த்து கொடுக்கற சம்பளத்தை வச்சுதான் வயிறு வளர்க்கறேன்னு பொய் சொல்லி வேலைக்கு சேர்ந்தல்ல. உங்களை பத்தி நான் என்ன உண்மையை சொல்ல போறேன்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியல. சும்மா நடிக்காத. பழைய ஞாபகம்லாம் மறந்து போச்சுன்னு நீ சொன்னதை நானும் நம்பிட்டேன். இருந்தாலும் உன் மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் நீ வேலை செஞ்ச அந்த ஹாஸ்பிட்டல்ல உனக்கு தோஸ்த் நர்ஸ் இருந்தாலே சரஸ்வதி, அவங்கள விசாரிச்ச. அங்க நீ ருத்ராவோட டெலிவரி ரிப்போர்ட்டையும் என் பொண்டாட்டி டெலிவரி ரிப்போர்ட்டையும் கேட்டிருக்க. என்னடி முழிக்கிற? அந்த டெலிவரி ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் ருத்ரா கிட்ட கொடுத்து ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சு வேலைக்காரி சக்திய முதலாளியாக்கிட்டு என் பொண்ணு அனிதாவை வேலைக்காரியாக்க பிளான் பண்ணிருக்கியா? ஏண்டி, இவ்வளவு காலமா நான் கட்டி காத்து வச்சிருந்த ரகசியத்தை ஒட்டச்சு என் பொண்ணு வாழ்க்கையை நீ நாசமாக்குவ? அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணும்? நடக்காதடி, நடக்க விட மாட்டேன். ருத்ராவோட மொத்த ஆஸ்திக்கும் என் பொண்ணு மட்டும்தான் வாரிசா இருக்கணும். என் பொண்ணும் நானும் நிம்மதியா இருக்கணும். சாவடி. உன் அம்மாவை கொண்டதை நீ பார்த்துட்டல, நீயும் உயிரோட இருக்க கூடாது. செத்து ஒளி மவள. என்னாச்சுமா? என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லம்மா. ஒன்னும் இல்லாமையா இப்படி அலறி எழுந்தீங்க? என்ன ஏதாவது கெட்ட கனவாமா? ஆமாமா. சரி இருங்கம்மா, நான் தண்ணி குடுக்கறேன். இந்தாங்கம்மா. மா படுங்கம்மா. இல்லம்மா, நீ படு, நான் படுக்கிறேன். ம் சரிங்கம்மா. நாம கனவுல கண்டது நிஜமா நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம நாளைக்கே ருத்ராமாவை தனியா வர வச்சு எல்லாத்தையும் சொல்லிடணும். ஹலோ, ருத்ரா மேடம் தானே பேசுறது? ஆமா, நீங்க? மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
முக்கியமான விஷயம் பேசுறது இருக்கட்டும், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. இப்ப நான் யாருன்னு போன்ல சொல்றதுக்கு என்னால முடியாது மேடம். நான் சொல்ற இடத்துக்கு நீங்க தனியா வாங்க, நாம நேர்ல பேசலாம். ஏமா, நீங்க யாருங்கிற விவரத்தை சொல்லாம தனியா வாங்க நேர்ல பார்த்து பேசணும்னா எப்படி வர முடியும்? நான் யார் தெரியுமா? என்ன பாக்குறதா இருந்தா யாரா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்கணும். நீங்க என்னமோ ரொம்ப சர்வசாதாரணமா நேர்ல பார்த்து பேசணும் வாங்கன்னு சொல்றீங்க. நீங்க யாரு, என்ன விவரம்னு தெரியாம என்னால எப்படி வர முடியும்? எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, போன்லயே சொல்லுங்க. மேடம், நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் போற போக்குல போன்ல ஒரு தகவலா சொல்லிட்டு போற விஷயம் கிடையாது. உங்களுக்கே தெரியாம மிகப்பெரிய பொக்கிஷத்தை நீங்க பறி கொடுத்திருக்கீங்க. அத பத்தின உண்மையை சொல்றதுக்காக தான் நான் உங்களை தனியாவே வர சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் அப்படி என்ன பெரிய பொக்கிஷத்தை பறி கொடுத்துட்டேன்? அத சொல்றதுக்கு தான் மேடம் நான் உங்களை வர சொல்றேன். இவ்ளோ நாளும் நீங்க யாரெல்லாம் உங்க சொந்தம் நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்க சொந்தம் கிடையாது. உன் குடும்பம் பிரிஞ்சு கிடக்கிற விஷயம் உனக்கு தான் தெரியல. தூரமா இருக்க வேண்டியது பக்கத்துலயும், பக்கத்துல இருக்க வேண்டியது தூரமாவும் இடம் மாறி இருக்கு. புருஷன் இருக்கானா, புள்ளையும் இல்ல. தயவு செஞ்சு நான் தப்பான ஆளா இருப்பேனோன்னு சந்தேகப்படாம உடனே கிளம்பி நீலாங்கர பெருமாள் கோயிலுக்கு வாங்க. தெய்வத்தோட சன்னதியில வச்சு உங்களுக்கு எல்லா உண்மையும் நான் சொல்றேன். கண்டிப்பா வந்துருங்க மேடம், உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். ஹலோ, அன்னைக்கு கோயில்ல சித்தரம்மா சொன்னாங்களே, அதையேதான் இப்ப நம்ம கிட்ட போன்ல பேசினவங்களும் சொன்னாங்க. அதுவும் அம்மன் சன்னிதானத்துல வச்சு அந்த உண்மையை சொல்றேன்னு சொல்றாங்க. அவங்க பேச்சுல எந்த நயவஞ்சகமும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த குரல்ல கெஞ்சலும் பரிதவிப்பும் தான் தெரியுது. நம்மளுக்கே தெரியாத அந்த ரகசியம் என்னங்கறது அவங்கள நேர்ல பார்த்து சந்திச்சு தெரிஞ்சுக்கலாம். ரத்னோ, 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 ரத்னோ. அம்மா, கார் எடு, கிளம்பலாம். எங்க ஆபீஸ்க்கு அம்மா? கோயிலுக்கு கார் எடு. எந்த கோயிலுக்குமா? எடு சொல்றேன், கார் எடு. ஆபீஸ்க்கு போக வேண்டிய நேரத்துல கோயிலுக்கு போறீங்க? எந்த கோயிலுக்குமா? இங்க பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயில். சரிங்கம்மா. ஓம் அன்னவாகனனே போற்றி, ஓம் அபயகரத்தவனே போற்றி, ஓம் அலைவாயில் அருள்பவனே போற்றி. உன் சன்னிதானத்துல உன்னையே சாட்சியா வச்சு ருத்ராமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேட போறேன். நான் சொல்ல போற உண்மையை கேட்டு தான் பெத்த பொண்ணு சொந்த வீட்டுல இவ்வளவு நாளும் வேலைக்காரியா இருந்திருக்காளேங்கிற வேதனை அவங்களால தாங்கிக்க முடியுமான்னு தெரியல. அதுக்கான மனோசக்திய நீதான் கொடுக்கணும். ஓம் குருவே போற்றி, ஓம் குருபரனே போற்றி, ஓம் குணசீலனே போற்றி. நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேம்மா. வேண்டாம், நீ கார்லயே இரு. சரிங்கம்மா. நான் போயிட்டு வரேன்.
ருத்ராமா எப்ப கோவிலுக்கு வந்தாலும் அர்ச்சனை தட்டு வாங்காம போக மாட்டாங்க. இன்னைக்கு நான் கேட்டும் வேண்டான்னு சொல்லிட்டு போறாங்கன்னா அப்போ இவங்க இங்க சாமி கும்பிட வரல, வேற ஏதோ விஷயமா தான் இங்க வந்திருக்காங்க. என்னன்னு பாப்போம். நாம ஃபோன் பண்ணி கூப்பிட்டதும் ருத்ராமா வந்துட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி ருத்ராமா வராங்கன்னு சந்தோஷப்பட்டா பின்னாடியே இந்த ரத்னமும் வரான். இந்த பாவிக்கு தெரியக்கூடாதுன்னு தானே ருத்ராமா இங்க வர வச்சோம். இப்ப என்ன பண்றது? கடவுளே, என்ன சோதனை! நாம நினைச்சது சரியாதான் இருக்கு. ருத்ராமா யாரையோ பார்க்க தான் வந்திருக்காங்க. யார தேடிக்கிட்டு இருக்காங்க? யார் முகமும் தெரிஞ்ச முகம் மாதிரி இல்லையே. முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வர சொன்னாங்க. நம்மள பார்த்ததும் அவங்க தானே தேடி வந்திருக்கணும். ஆனா வரலையே. நமக்கு நல்லா தெரிஞ்சவங்கன்னு வேற சொன்னாங்க. நாமளும் இங்க வந்திருக்கிற எல்லா லேடிஸையும் கவனிக்கிறோம். யார் முகமும் பரிச்சயம் ஆன மாதிரியே தெரியலையே. ஐயோ கடவுளே, நம்மளதான் தேடுறாங்க. ஆனா நம்மளால சொல்ல முடியலையே. என்னம்மா கோயிலுக்குள்ள முக்காடு போட்டிருக்க? அதை எடுமா. அங்க என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? கோயிலுக்குள்ள வந்து முக்காடு போடக்கூடாது. எடுமா. என் கண்ணுல ஆபரேஷன் பண்ணிருக்கு. தூசி எதுவும் படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதான் முக்காடு போட்டிருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி. ஐயோ, ருத்ராமா வந்தோம். அவங்க கிட்ட உண்மையை சொல்ல முடியலையே. இந்த கடங்கார பாவி யார பார்க்க வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாம இவ வேவு பார்க்க வந்திருக்கான். ருத்ராமா, உங்களை அலக்கழிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா. கோவில முழுக்க சுத்தி வந்துட்டோம். அந்த லேடி கோயிலுக்குள்ள இருந்தா நம்மள அடையாளம் பார்த்து வந்திருக்கணும். ஆனா வரலையே.
குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. வண்டி எடு. சரி. இரு ரத்னம், ஏதோ ஞாபகத்துல சாமி கும்பிட மறந்துட்டேன். நான் போயிட்டு வந்துடுறேன். ஒன்னும் புரியலையே. யாரை தேடி இங்க வந்தாங்கன்னு தெரியலையே. கோயிலுக்கு வந்ததுல இருந்தே ஒரே குழப்பத்திலே இருக்காங்களே. ஒருவேளை கமலா வர சொல்லியிருப்பாளோ? நாம எதுக்கும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பிரியா கிட்ட கமலா வேலைக்கு வந்துட்டாளா இல்லையான்னு கேட்டுருவோம். அதான் சரி. என்ன ரத்னம் ஏன் கால் பண்றாரு? சொல்லுங்க ஐயா. பிரியா, அங்க அந்த கமலாமா வேலைக்கு வந்துட்டாங்களா? நான் பார்க்கலையே. அவங்க வேலைக்கு வரதுக்கு முன்னாடியே துணிங்க எல்லாம் துவைச்சி காய வச்சு அப்படியே மொட்டை மாடியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்பதான் நான் கிச்சனுக்குள்ள வரேன். அவங்க வந்துட்டாங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. கொஞ்சம் இருங்கய்யா, பார்த்து சொல்றேன். கமலாம்மா வீட்டுக்குள்ள இல்ல ஐயா. வீட்டுல இல்லையா? ஆமாங்க ஐயா. ஒருவேளை வெளியில கார்டனுக்கு தண்ணி அடிச்சாலும் அடிச்சிட்டு இருப்பாங்க. சரி, பார்த்து சொல்லு, நான் வெயிட் பண்றேன். சரிங்க ஐயா, லைன்ல இருங்க. ஐயா, அவங்க வெளியில இல்ல. வெளியிலயும் இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு அவங்க வேலைக்கு வரல, அப்படிதானே? அப்படிதான் நினைக்கிறேன் ஐயா. ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு.